ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்கள் தாயின் தந்தைமார் இறைவா, அண்டங்கள் அனைத்தையும் மனிதராக எங்களுக்காக படைத்திருக்கிறேன். உங்களுடைய அன்பு பார்வையில் நாங்கள் சொந்தங்களாக படைத்திருக்கிறோம். இதோ இந்த அருமையான வேலையில் சிறப்பாக இந்த இருக்கின்ற அத்தனை சிறுவங்களையும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் நிறைவாக ஆசிரியர் அந்த இயேசுவே இன்றைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அது நினைவாக தயாரிக்கப்பட்டிருக்கிற சிறுவங்கள் உடைய அன்பில் ஆர்வத்தோடு இருக்கிறதும் பக்தியோடும் அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வழங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து உடைய அன்புக்கு அன்புண்டைகளை காக்க வேண்டும். இதோ இந்த நோயிலா பப்ளிகேஷன் ஏற்படுத்தக்கூடிய குடும்பத்தார் ஒவ்வொரு முறையும் ஒரு கல்வி ஒப்பு கொடுத்து செல்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதித்து அந்த வழிநடத்தி ஒரு நிலைக்கு நல்ல நிலைக்கு நிறைவேற்றிக் கொள்கிறோம். அன்பு பிரசனம் இந்த ஓடி இருந்து காத்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாங்கள் மன்றாடுகின்றோம். இல்லத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்ற வருக, முதல் ஆட்சி வருக, திருவிழா முன்னாடி நிறைவேறுவது போல மண்ணில் நிறைவேறுக. அன்றாட உணவை இவை அருள்நிறைந்தவழியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. ஆசி பெற்றவரே, வழியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. ஆசி பெற்றவரே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. ஆசி பெற்றவரே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மழையில் மலர்ந்து நனையும், குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே, குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலம் ஒழியும், அன்பின் தீபம் ஒளிரும், தேவன் அருளில் யாவும் எழிரும், பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரங்கும் படர்ந்திடுமே, பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரங்கும் படர்ந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே
மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த லோயல் அயல்சியத்திலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு அது எந்நாளும் நிகழக்கூடியது. பவுலடிகளார் சொல்வார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை நான் பேறுகால வேதனை உறுகிறேன். கிறிஸ்து எப்படி நம்மில் உருவாவார்? நம்பிக்கையின் அடிப்படையில். யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்களது உள்ளத்தில் புதிய ஆற்றல் பிறக்கிறது. யாரெல்லாம் உறவுகளை சேர்த்து கொள்கிறார்களோ, உறவுகளோடு இணைந்து கொள்கிறார்களோ, அங்கு கிறிஸ்து பிறக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்கிற ஆண்டவருடைய வாக்கு நாம் எல்லாம் குழுமி இருக்கிற இந்த இடத்தில் நிகழ்கிறது. நாம் உணர்கிறோம், ஆண்டவர் இயேசு இந்த நாளில் இந்த இடத்தில் இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு என்கிற மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். லோயலா எல்சியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறுகிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறைமக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறை அருள் பெற்று சுகத்தோடு வாழ இத்திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இந்த பலியிலே இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், அவர்கள் குடும்பத்தில் நல்ல சுகத்தோடு இருக்கவும், உள்ளார் புனித ஆரோக்கிய அன்னை கெபியில் நடைபெறும் செட் வேலை நன்றாக நடைபெறவும், படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அதற்காக அவர்கள் நன்கு முயற்சி எடுக்கவும், லோயலா பப்ளிகேஷன் உருவான 20ஆம் ஆண்டின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற இத்தருணத்தில் எங்களை வழிநடத்துகிற பாலன் இயேசுவுக்கு நன்றியாகவும், இப்புத்தகங்கள் உருவாக எழுதி தந்த ஆசிரியர் அவர் தம் குடும்ப உறுப்பினர் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும், இந்நூல்களை வாங்கி படிக்கும் மாணவ செல்வங்கள் தங்கள் படிப்பில் உயர்ந்து விளங்க, அவர்கள் பெற்றோர்கள், அவர்கள் படிக்கும் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவரின் உடல் உள்ள ஆரோக்கியம் மற்றும் பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும், இந்நூல்களை அச்சு கோர்த்து கொடுக்கும் அச்சகத்தாருடைய முன்னேற்றத்திற்காகவும், இந்நிறுவனத்தோடு பணிபுரியும் ஊழியர்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்காகவும், அவர்தம் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும், மேலும் இத்தொழிலுக்கு உதவுகின்ற அனைவரின் குடும்பத்திற்காகவும், இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள இறைமக்கள் அனைவரின் குடும்பத்தையும் பாலன் இயேசு தன் பிஞ்சு கரங்களால் ஆசீர்வதிக்கவும், இங்கு அமைக்கப்பட்டுள்ள இயேசு பிறப்பு குடில் மூலமும் திருப்பலி மூலமும் கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த வழியிலே நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த வழியின் ஆற்றலால் பாலன் இயேசுவினுடைய பிறப்பு தருகிற மகிழ்ச்சி, அமைதி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடியிருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை நினைத்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் ஒளியாள் சுடரால் புனிதமிக்க இறைவை ஒளிர செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ என் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு மனம் முடித்தவள் என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. செல்வமே இம்மண்ணில் வந்த
இரண்டாம் வாசகம். தாவீதின் மகனான கிறிஸ்து பற்றி பவுலின் சான்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 16 முதல் 17 முடிய, தொடர்ந்து 21 முதல் 25 முடிய. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாளை அவனில் அநீதி அழிவுறும், உலகின் மீட்பர் நம்மீது அரசாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் 14 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவரின் தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னையும் என்னையும் படைத்த கடவுள் உன்னிலும் என்னிலும் உறவோடு வாழ உயிரோடு வந்திருக்கிறார். அவரை வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஒரு கணவன் மனைவி வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்த உடனே அங்கே கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுறாங்க. மனைவி என்ன செய்கிறாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க. கணவருக்கு ஒரே மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நைட்டு 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வந்து பார்த்தா மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. என்னடா காலையில் போனால சண்டை போட்டு போனா இப்போ வந்திருக்காளே அப்படின்னு நினச்சி ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனேன், எங்கள் அம்மா அவங்க அம்மாவை வீட்டுக்கு போயிட்டாங்க, சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதனால் நான் என்ன பண்ணேன், திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். இதை கேட்ட உடனே தன்னுடைய கணவர் யோசிக்கிறார், இப்பொழுது நீ திரும்பி வந்திருக்கியா இல்லை திரும்பி வந்திருக்கியா என்ற ஒரு வார்த்தையை கேட்கிறார். உடனே அந்த பெண்மணி சொன்னாங்களாம், இப்போ நான் திருந்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், பலவிதமான ஆசைகள். மனிதனாக பிறந்தார் என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதர்களுக்கு பல்வேறு ஆசை. அதே போல கடவுளுக்கும் ஆசை வந்தது, இந்த உலகத்தில் மனிதனாக நான் பிறக்க வேண்டும் என்பது என்று. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நிகழ்ந்தால் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அது ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால்தான் நாம் கொண்டாடுகின்ற, நாம் நினைக்கின்ற கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். ஆகவே இன்று நாம் இந்த இடத்தில் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை பார்க்கிறது. இங்கு வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம்.
கடவுளுடைய அந்த இறை அன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்குது என்றால், வார்த்தை மனூர்வாகி நம்முடைய குடிகொண்டு இருக்கிறார். நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். யார் இந்த இயேசு, எதற்காக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பல்வேறு மறையுரைகளை கேட்டிருப்போம். ஆனால் இந்த இயேசுவினுடைய பிறப்பு என்பது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, அதை நம்ம என்றாவது யோசித்திருக்கோமா? இயேசுவினுடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதன் பிறப்பு, ஆனால் ஒரு சரித்திர நாயகனுடைய பிறப்பாக இருக்கிறது, வரலாற்று பிறப்பு. அது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துகின்ற ஒரு பிறப்பாக அமைந்திருக்கிறது. இல்லாதவர்களுக்கு இருப்பவரிடமிருந்து வாங்கி கொடுப்பதாக இருக்கலாம், இல்லாதவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதாக இருக்கலாம். முகவரி இழந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு முகவரி கொடுத்தவராக இயேசு இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரண மனித பிறப்பாக இருந்தாலும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. ஆகவே கடவுளுடைய பிறப்பு என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்வுக்கு வாழ சொல்லுகின்ற ஒரு பிறப்பாக அமைந்திருக்கிறது. கடவுள் ஏன் பிறக்க வேண்டும்? மனிதனை பாவ நிலையிலிருந்து மீட்க என்று சொல்கிறோம். இருளில் இருப்பவரை ஒளிக்கு அழைத்து வருவதற்கு கடவுளுடைய பிறப்பு என்பது நமக்கு வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், நான் இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்க வந்திருக்கிறேன். தவறி சென்ற பிள்ளைகளை எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்க்க பிறகு வந்திருக்கிறேன் என்ற ஒரு பிறப்பினுடைய அர்த்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. அப்போ அந்த கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, 1997ஆம் ஆண்டு ராஜபாளையத்துக்கு அருகில் ஒரு நிகழ்வு நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே ஒரு கணவன், மனைவி, ஒரு பிள்ளை 3 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. எதிரே ஒரு லாரி அவங்க மேலே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உடனே அவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ அதில் அந்த சின்ன குழந்தை, முன்னாடி இருந்த குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக அடிபட்டு போச்சு. அப்போ அந்த மருத்துவமனையில், அங்கே ஒரு மருத்துவமனையில், பெரிய மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஆக்சிஜன் ரொம்ப தட்டுப்பாடாகி போச்சு. அங்கே அந்த டயத்தில் ஒரு கலவரம், அந்த சைடில் ஏரியாவில் கொஞ்சம் சரி கலவரம் நடந்தது. அப்போ அந்த ஆக்சிஜன் அங்கே தட்டுப்பாடாக இருந்த உடனே இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் உள்ள பெட்லுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வயதான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க மகன் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவை. அப்போ அந்த அம்மா அந்த ஆக்சிஜன் அந்த அம்மாவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தான் இருக்குதுன்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அவங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மருத்துவமனை டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சிறு பிள்ளைக்கும் அந்த ஆக்சிஜன் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் என்னுடைய குழந்தைக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா என்று கேட்டதற்கு அந்த மகன் சொல்லியிருக்கிறான், எங்கள் அம்மா எனக்கு முக்கியம் இல்லையா என்று அவன் யோசிக்கிறான். தன்னுடைய தாய் சொல்லியிருக்கிறாள், இல்லை பரவாயில்லப்பா கொடுத்துடலாம் என்று. அப்போது அந்த மகன் என்ன செய்கிறான், தன்னுடைய அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டா தாய் இறந்து விடுவாள் என்று தெரிந்தும் அந்த ஆக்சிஜனை எடுத்து உங்களோட பிள்ளையை காப்பாற்றுங்க, ஏன்னா வருகாலத்தில் பிள்ளை பெரிய ஆளாக வரட்டும்னு சொல்லி. அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த பெண்மணியாரவள் தன்னுடைய அந்த வாழ்க்கையில் பகிர்கின்ற பொழுது சொல்லுகிறாள், என்னுடைய மகன் இன்னைக்கு அவங்களுடைய அம்மாவுடைய வாழ்வாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் வாழ்க்கையில். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, நாம் மற்றவர்களுக்காக கொடுக்கின்ற அந்த கொடை, நாம் மற்றவருடைய வாழ்வில் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய வாழ்வு என்பது நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு நிறைவை கொடுக்கின்ற, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்குது. சென்ற வருடம் ஒரு கோயிலில் திருப்பலி நிறைவேற்றிட்டு கேட்டேன், இங்கே நமக்கு கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா இது நடக்குது, மாதம் நடக்குது, இப்போதெல்லாம் இது எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்ட பொழுது பெரியவங்க சொன்னாங்க, நாங்கள் பூசவாக்க திருப்பலி காணுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இளைஞர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஏதோ என்ன ஒரு ஆடம்பரமாக இருக்கும், வேட்டெல்லாம் போடணும், வெடி போடணும், அதுக்காக வந்திருக்கிறோம், அதை பார்க்க வந்திருக்கிறோம். அப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் புதுசாக புடவைகள்லாம் வாங்கியிருக்கிறோம், அதெல்லாம் போட்டுட்டு வரணும், அதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாலனை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை கூட்டி செல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. அன்புக்குரியவர்களே,
இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு விழா என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த இயேசு பாலன் நம்முடைய குடும்பத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு விழாவாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் எத்தகைய தருணத்தோடு எத்தகைய மனநிலையோடு இங்கே இந்த பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு பாலனை பார்க்க வந்திருக்கின்றோமா, இல்லை வணங்க வந்திருக்கின்றோமா, இல்லை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றோமா? நல்ல மனதோடு இருக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தையில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு செல்கிறார். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவருக்கு அங்கே என்ன சொல்கிறாரு, அங்கே உடல்நிலை சரி செய்வதற்காக அங்கு சென்று அவரை தொட்டு குணப்படுத்துகிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டு அவருடைய பாலகரை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்களோ அந்த வீட்டில் நலம் பயக்கும், வளம் இருக்கும், நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் சமநிலையை உருவாக்கி ஒருவர் மற்றவர்களுக்காக பகிர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்வை மேம்படுத்துவோம். அற்புத குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும். ஆமென். நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உலகிற்கு ஒளியை கொண்டு வந்த திவ்ய பாலனே, எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், பிற ஆயர்கள், குருக்கள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து திருச்சபையை வழிநடத்த அவர்களுக்கு உதவ வேண்டுமென்றும் உம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் வழியுமான திவ்ய பாலனே, நாங்கள் வாழும் இந்த பூமியில் ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் பெருமழையினால் பாதிப்பு, இவை இரண்டுமே எங்களை பாதிக்கா வண்ணம் எங்களை நீர் காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் எதிர்காலம் ஆகிய திவ்ய பாலனே, உமது பிறப்பை விண்மீன் மூலம் கீழ்த்திசை நாட்டு மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. இதேபோல் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மை தீன்மைகளை உணரச் செய்து இதன் மூலம் உம்மில் நாங்கள் ஆழமாக வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே பல்வேறு தேவைகளோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிறப்பின் வழியாக எங்களுடைய உள்ளத்திற்கும் எங்களுடைய இல்லத்திற்கும் மகிழ்ச்சி கிடைக்கும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே திரு பெர்க்மான்ஸ் ஆசிரியருடைய குடும்பங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்க எல்லோரையும் ஆசீர்வதியும், அவர்கள் மேற்கொண்டு இருக்கிற எல்லா பணிகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக லோயலா பப்ளிகேஷன் அந்த நிறுவனத்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நோக்கி மன்றாடுகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கும் போது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும். உம்முடைய பிறப்பு நாளிலே எங்களுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையில் எங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் பெற்று நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நிறைவான அருளை தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மதுரைந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இன்றைய திருநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணிலமவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புடன் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கூடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்க நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். சின்னஞ்சிறு வண்ணமலர் பாலன், அன்னை மறியெடுத்த தேவன், விண்ணுலக மண்ணுலக வேந்தன், என்னில் இன்று மலர்ந்த ராஜன். சின்னஞ்சிறு வண்ணமலர் பாலன், அன்னை மறியெடுத்த தேவன், விண்ணுலக மண்ணுலக வேந்தன், என்னில் இன்று மலர்ந்த ராஜன். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், பாலன் பிறந்த நாள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், பாலன் பிறந்த நாள். Happy Christmas to you, Happy Christmas to you. தாவீதின் வம்சம், யூதாவின் சிங்கம், பெத்லெகேம் ஊரில் பிறந்தது. ஆயர்கள் கூட்டம், விண்மீன்கள் ஆட்டம், மீட்பரை கண்டு துதித்தது. நீதி நேர்மை வளர்ந்திடவே, நிம்மதி வாழ்வில் மலர்ந்திடவே, வாழ்வின் பொருளை காட்டிடவே, பழமையாவும் கூட்டிடவே. ஆதி முதல்வன், அன்பின் கலைஞன், அமைதியின் மன்னன்,
Happy Christmas to you. சங்கத்தமிழ் பாட்டில் சந்தங்களை சேர்த்து செங்கமல வண்டோரங்க சிந்து பாடுவோம். மங்களங்கள் பொங்க நெஞ்சம் அதில் வந்த தங்கச்சூடர் மன்னவனை தாலாட்டுவோம். தூங்கும் விழிகள் ஒளி காணவே இங்கு கதிரவன் உருவானதே. ஏங்கும் மனங்களின் உறவாகவே தங்கி வாழ்ந்திட உயிரானதே. வங்கக் கடலே பொங்கும் அமுதே இன்ப மழையே ஆராரிரோ. வங்கக் கடலே பொங்கும் அமுதே இன்ப மழையே ஆராரிரோ. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாலன் பிறந்த நாள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாலன் பிறந்த நாள். Happy Christmas to you. Happy Christmas to you. ராடுவமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேர தகுதி பெற்றிட நிறைவான அருளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்படி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவேர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரீர். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம்
பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி நாம் செல்வோம். பங்குத்தந்தை. இரண்டாவதாக சிவேரி பங்குத்தந்தை. மூன்றாவதாக துரைச்சாமியாவரம் அழுத்தந்தை. நான்காவதாக வேலாயுதவர ஊர் பெரியவர்கள் தயவுசெய்து 4 பேர் வரவும். வந்தவர்கள் தயவுசெய்து வாங்க மேலே. அடுத்ததாக அட்வொகேட் லியோன். அடுத்ததாக மாமா புஷ்பநாதன் அவர்கள். இப்பொழுது அடுத்து மிக சுருக்கமாக நமது பங்குத்தந்தை அவர்கள் அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் திரு ராஜி அவர்கள். அவ்வளோதான். இப்பொழுது அருள்தந்தை பங்குத்தந்தை அவர்கள் கிறிஸ்துவ செய்தி மிக சுருக்கமாக அருள்வார்கள். இனியவர்களே, கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி. இதுக்கு மேலே கிறிஸ்து பிறப்பை பற்றி யாராலும் சொல்ல முடியாது. மகிழ்ச்சியாக இருத்தல், அதுதான் கிறிஸ்மஸ். வேறு எந்த பண்டிகைக்கும் நான் பார்க்குற பொழுது யாராவது ஒருவர் மகிழ்வான். ஆனால் பிறப்பு என்பது எல்லாருக்குமான மகிழ்ச்சி. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது தாய்க்கு மிகுந்த வேதனை தான். ஆனால் அந்த குழந்தையை பார்க்குற பொழுது தாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி. கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா கூட குழந்தை பிறந்தால் கணவருக்கு மகிழ்ச்சி, மாமியார் மாமனாருக்கு மகிழ்ச்சி. எனவே ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது குடும்பத்தில் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி.
குழந்தை பிறக்கிற பொழுது, அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது எல்லா வயதினரும் எல்லா நிலையில் உள்ள மனிதரும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முரட்டு ஆள், அவர் சிரித்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட குழந்தை கொடுத்தீங்கன்னா சிரிக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா குழந்தைக்கு சிரிக்கிறது பிடிக்கும். இனியவர்களே, குழந்தை என்பது மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் குழந்தையாக பிறக்கிறார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். துன்பங்களை மறந்து, பகைமையை மறந்து, துயரங்களை மறந்து நம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை எல்லாருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேற்று இவ்வளவு நேரம் பார்த்தால் நாளை முன்பையிலேயே ஒரு அமைதியான சூழ்நிலையில் மழை இல்லாமல் நடக்குமா என்பது மிகுந்த வருத்தத்தோடு இருந்தோம். ஆனால் இந்த கடவுள் ஒரு நல்ல கால சூழ்நிலையை கொடுத்து மழை இல்லாமல் இந்த விழா நடப்பதற்கு உதவி செய்த இறைவனுக்கு, குழந்தை இயேசுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இந்த பூசையை கிறிஸ்து பிறப்பு பூசையாக வைக்கிறதுக்கு சம்மதித்து நல்ல ஒத்துழைப்பு தந்தமைக்காக தந்தை அவர்களுக்கு நன்றி. இங்கே வந்து பங்கேற்று திருப்பலி நிறைவேற்றிய சிவகிரி பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி. அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய துரைசாமி அவர் தந்தை இன்யாசி அவர்களுக்கு நன்றி. இந்த பூசைக்கு சிறுவில்லிபுத்தூரிலிருந்து பாடகர் குழு வந்து அருமையாக பாடல்களை பாடிய பாடகர் குழுவுக்கும், அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்திய ஆசிரியர் திரு ராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மேலும் வேலாயுதபுரம் ஊர் தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுக்கும் நன்றி. பக்கத்து ஊரிலிருந்து ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வேலாயுதபுரம், கள்ளியூர், சரவணாபுரம், தளவாய்புரம், துரைசாமியாபுரம், கரிசல்குளம், மற்ற ஊர்களிலிருந்து வருகின்ற மக்கள் உங்களுக்கும், உங்களை அழைத்து வருகின்ற பெரியவர்களுக்கும் நன்றி. இந்த குடில்களில் பார்த்திருப்பீர்கள், இது எங்கேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை. என்னுடைய சேஷ சபை தந்தைகளை சொல்வார்கள், பெர்க்மான்ஸ்க்கு எப்போதுமே ஒரு உயர்ந்த சிந்தனை உண்டு அப்படின்ட்டு, அது குறிப்பாக வழிபாட்டில். அந்த மாதிரி நான் அருமையாக எனக்கு பல மாதங்கள் யோசிப்பேன், இந்த ஆண்டு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அப்படி யோசித்ததில் வந்தது தான் இந்த அருமையான புல்குடில். அந்த பெரிய குடில் போன வருஷம் வைத்தோம். எனக்கு அந்த பெயிண்ட் பிடிக்கலை. உடனே இந்த வருஷம் தூத்துக்குடியிலிருந்து ஆளை வர வைத்து எனக்கு ஏற்றாற்போல் பெயிண்ட் அடிக்க வைத்தேன். அதனால் பெயிண்ட் அடித்து கொடுத்த பியோ அவர்களுக்கு நன்றி. அந்த குடிலை அமைத்து கொடுத்த நம்ம ராமநாதபுரம் திரு பிச்சுமணி அவர்களுக்கும் திரு மஞ்சு 2 பேருடைய குழுவினரும் நேற்று 15 பேர். மழை தூரிக்கிட்டே இருக்குது, நான் கூட பிடிச்சிட்டு நிற்கிறேன். எல்லோரும் நாங்கள் சிறுவங்களை தூக்கி, ஒவ்வொரு சிறுவமும் 3 பேர் சேர்ந்து தூக்கணும், அல்ல 2 பேர் சேர்ந்து தூக்கணும். அவ்வளோ பேர் தூக்கி வைத்து இன்னும் வைக்க முடியாமல் ஒரு 4 சிறுவங்கள் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கும் நன்றி. அதற்கு கரண்ட் அமைத்து கொடுத்த வாசுதேவநல்லூர் நம்முடைய சதீஷ் அவருடைய குழுவினருக்கும் நன்றி. இந்த இடத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்ற ஆரோக்கியம் அவருடைய அப்பா, அவருடைய அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்கிறேன். என்னுடைய ஊழியர்கள் அங்கே பாளையங்கோட்டையிலிருந்து வந்துள்ளார்கள். ஹென்றி, ஆனந்த், சிவா, அருண், முருகன், எஸ்தர், சோபியா, சங்கீதா, உங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். என்னுடைய லோயலா பப்ளிகேஷன் ஆரம்பித்து 20 ஆண்டுகள், இப்போ 20 ஆண்டு தொடங்குது. இந்த விளிம்பில் நிற்கிறேன். இந்த நாட்களில் 20 ஆண்டு நான் நினச்சி பார்க்கும்போது நான் உண்மையிலேயே தமிழக கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் நிறைய செய்திருக்கிறேன். அதிகம் என்னுடைய தகுதிக்கு மீறியே அதிகமாக செய்திருக்கிறேன். இதை நான் நம்முடைய பழைய ஆயர் ஜூடு பால்ராஜ் அவர்களிடம் நான் பேசுகின்ற போது சொன்னேன், ஆண்டவரே, திருச்சபைக்கு செய்கிறத என் பிள்ளைகளுக்கு சேர்த்தோம்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபமே கட்டியிருப்பான் ஆண்டவரே அப்படின்னு. உங்களுக்கு கடவுள் தருவார் அப்படின்னு அவர் சொன்னார்.
இருந்தாலும் எங்களால் முடியவில்லை. தொடர்ந்து எங்களால் முடிந்ததை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருப்பினும் இந்த எதிர்காலத்துடைய பிள்ளைகளுடைய நலன் கருதி கொஞ்சம் சுருக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய கொஞ்சம் கடன் இருக்கிறது, இப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே இருந்து ஒரு 2 சேசு சபை சாமியார்கள் இங்கே வந்து தங்கியிருந்தார்கள். இந்த வீட்டில் தங்கியிருந்துட்டு குருசு மலைக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவர்கள் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் ஒரு ஆசிரியருடைய மகளுக்கு புது நன்மைக்கு போகின்ற பொழுது என் பையனை கூப்பிட்டு சொன்னார், உங்கள் அப்பா இப்படியெல்லாம் செய்ய சொல்லாத, உங்களுக்கு வேணும், உன் தம்பி இருக்கிறான், உனக்கு பிள்ளைகள் என்ன வரும், அதுக்கெல்லாம் எப்படி சேர்க்கிறது, இப்படியெல்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க. இதே தான் தூத்துக்குடியில் கடந்த வாரம் நான் சென்றேன். ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரர் அவர் என்னை பார்த்து சொன்னார், சார் நீங்கள் செய்கின்ற பணியே மகத்தான பணி. இந்த பணிக்கு மேல் இந்த கோயில்களெல்லாம் கட்டுவதும் திருவிழாக்களை கொண்டு வதும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பணியவே செய்யுங்கள். நீங்கள் அந்த அதுக்கு தனி ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க. நம்ம அந்த பையங்களை கட்டி எழுப்புவோம் அப்படி என்று சொன்னார். சரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதனால் ஏதோ கடவுள் எங்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பிரதர் பெர்க்மான் செலப்புறம் மூலமாக கொடுத்துருக்கிறார். உள்ளார் கோயிலை நான் உண்மையில் கட்டி கொண்டு இருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம், ஆரோக்கியத்துக்கு தான் தெரியும் எப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு நன்றி கடனாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் அப்பா இருக்கின்ற பொழுது அந்த ஏரியாக்களில் ஜெயராம் மோட்டார் அவருடைய இடங்கள் அங்கே வேலை செய்து நாங்கள் படித்தோம். அந்த நன்றிக்காக அந்த கோயிலை நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டி கொடுக்கிறோம். அதனால் கடவுள் அன்னை நிச்சயம் எங்களுக்கு கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 1ஆம் தேதி கொஞ்சம் மக்கள் அதிகமாக வருவார்கள். இங்கே பூசை நடக்கும்னு நினச்சே வராங்க. போன வருஷம் சுரண்டை, ஆலங்குளம், வீராணம் அந்த பகுதியிலேருந்தெல்லாம் மக்கள் ஆட்டோவில் வந்தாங்க. அதனால் அடுத்த வாரம் 7 மணிக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா மறுபடியும் திரும்பி இந்த குளூரில் வீட்டுக்கு போகணும். 7 மணிக்கு ஆரம்பிக்கும். வருகிறவர்களுக்கு எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கப்படும். 3ஆம் வகுப்புக்கு கீழே 3ஆம் வகுப்பும் அதற்கு கீழே உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படாது. ஏன்னா போன வருஷம் எனக்கு சண்டைக்கெல்லாம் வந்துட்டாங்க. சின்ன ஒரு 6 மாத குழந்தையை தூக்கி வந்துக்கிட்டு போர்வை கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. 3ஆம் வகுப்பும் அதற்கு கீழே உள்ளவர்களுக்கும் கொடுக்க மாட்டோம். மற்ற மீதி இருந்தால் பார்ப்போம். அதனால் முதல் வரிசையில் பெண்களுக்கு தான் கொடுப்போம். போன வருஷம் 1000 பேருக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் பெண்களுக்கு கொடுப்போம். அது பிறகு ஆண்கள், அது ஒரு 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 8, 7, 6, 5 அப்படி இப்படி கரெக்டாக 4ஆம் வகுப்புன்னு நிப்பாட்டிக்கிடுவேன். தயவுசெய்து யாரும் என்ன செய்யாதுங்க, சண்டைக்கு வராதுங்க. அந்த மாதிரி நான் கொடுக்காதவங்க கோபிச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வரல, இவன் கோயிலுக்கு எதுக்கு போகிறது, நமக்கு தான் கேட்டதுக்கு காசு கொடுக்கல, இது கொடுக்கலையே, இது என்னையா ஆத்திரம், எனக்கு புரியலை. சரி, அது அவங்க விருப்பம், இருந்துட்டு போகிறாங்க. இப்பொழுது பூசை முடிந்தவுடன் உங்களுக்கு ஒரு காலண்டரும் ஒரு பேக்கும் தருவேன். பெண்கள் வரிசையாக போகணும், பிறகு ஆண்கள் இதே ஆர்டரில் போகணும். அங்கே பின்னால் இருக்க சாப்பாட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம உபதேசிய திரு ஆரோக்கியம் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்கிறேன். காரணம், அவன் நிறைய வேலைகள் செய்கிறான். உங்களுக்கு தெரியும், நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து கொத்த அந்த வேலையெல்லாம் செய்கிறான். நான் 1000 டைம் சொல்லியிருக்கேன். உள்ளார் கோயில் திறக்க வரும்போது நீங்களே பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு சால்வை கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்கு பொறுத்த வேண்டாம், நான் வாங்கி தர மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ட்டேன். அதனால் என்ன அப்படின்னா, கரெக்டாக பூசைக்கு வந்துடுதான். பூசைக்கு வந்து என்ன செய்கிறான், உதவி செய்கிறான், அந்த ஜெபம் சொல்கிறான். அதை நாம் பாராட்ட வேண்டும், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால் இந்த இடத்துக்கும் தொடர்ந்து வருகிறான். தூபக்கால், கங்கு எல்லாம் அப்படி பார்த்துக்கிறான். எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறேன். எல்லாம் என்ன செய்கிறான், சொல்கிறான். அதனால் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். பீட சிறுவர்களுக்காகவும் நல்லா எல்லா பையனும் 11, 12 பையங்க ஓடி வந்துடுதான். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக செட்டு அமைத்து கொடுத்த இந்த தம்பிக்கு நன்றி கூறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். அடுத்து 1ஆம் தேதி உங்களுக்கு என்ன செய்யப்படும், இங்கே பூசை நடக்கும். அதுக்கு பிறகு அந்தந்த வருஷத்தில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸில் மேலே வெளியே ஒட்டியிருக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது பெத்தலையில் பிறந்தவரே என்ற பாடல் இந்த ஆலயத்தில் பாடி, இந்த ஆண்டு கிறிஸ்மஸ்
விழாவை இங்கு முடிக்கிறோம். இன்னும் அடுத்த ஆண்டு 12 மாதம் கழித்து தான் இந்த இடத்துல அந்த பாட்டை பாட முடியும். எனவே எல்லோரும் எழுந்து நின்று இந்த பெத்தலையில் பிறந்தவரே என்ற பாடலை பாடற்குழுவோடு சேர்ந்து படிவோம். பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். ஒளிரும் பணியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலே படுத்திருக்கிறார். குளிரும் பணியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு திருவிழா வாழ்த்துக்கள். இங்கே நல்ல 2 குடில்கள் அமைத்திருக்கிறோம். தயவுசெய்து சின்ன பையங்களை, உங்களுடைய குழந்தைகளை அதை பார்த்து வணங்கி விட்டு செல்லுங்களை பார்க்க வையுங்கள். அவங்க அப்படியே உள்வாங்குவாங்க. ஒரு காலம் என்ன செய்யும், அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வசதி வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அவர்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். அப்படியே ஓடிடாதாங்க. அதை இருந்து என்ன செய்ய பார்த்து விட்டு உணவு அருந்து விட்டு செல்லவும். இப்படி எல்லாரும் வெளியே இருக்கவங்கள உள்ளே வந்துடணும். பெண்களுக்கு மட்டும் முதல்ல கொடுக்கப்படும். நன்றி. எல்லாரும் அப்படியே உட்காருங்க.